செங்கோட்டையனின் பதவிக்கு ஆப்பு வைத்த அதிமுகவினர் அதிர்ச்சியிலே கதரும் விஜய் தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டிலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அமைச்சர் செங்கோட்டையன் வேட்புமனுவிலே குளறுபடிகள் இருப்பதாகவும் காலாவதியான நோட்டரி சான்றப்பம் ஒன்று ஏற்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே செங்கோட்டையன் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் வழக்கு தொடுத்திருந்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4ஆம் தேதி வெளியாகியிருந்தது. இதில் 108 இடங்களை வென்ற விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி தற்போது கூட்டணி ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று ஒரே நாளில் மற்றும் ராயபுரம் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ விஜய், தாமு கன்னியாகுமரி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் அம்பை தொகுதியில் வென்று ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா ஆகியோரின் வெற்றியை எதிர்த்து மனு தாக்கல் என்பது அதிமுகவின் சார்பாக செய்யப்பட்டது. அதேபோல ஒரு ஓட்டில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் பெரிய கருப்பணன் நேற்று புதிதாக ஒரு மனுவையும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார். 3 தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் ஒரு அதிமுக எம்எல்ஏக்களின் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு என்பது தற்போது தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டிலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை அதிமுக எம்பியும் வழக்கறிஞருமான இன்பதுரை தனது எக்ஸ் பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அமைச்சர் செங்கோட்டையன் வேட்புமனுவிலே குளறுபடிகள் இருப்பதாகவும், அதாவது காலாவதியான நோட்டரி சான்றப்பத்தை ஏற்ற கோபிச்செட்டிப்பாளையம் தேர்தல் அதிகாரியின் செயல் சட்டவிரோதம் எனவும் செங்கோட்டையன் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். செங்கோட்டையன் வேட்புமனு மறுபரிசீலனை செய்த போது அவரது வேட்புமனு ஏற்கக்கூடாது என்று எதிர்ப்பு என்பது அந்த நேரத்திலே கிளம்பி இருந்தது. செங்கோட்டையன் தாக்கல் செய்த சான்றிதழ்கள் உரிமம் முடிந்த நோட்டரி வழக்கறிஞரால் சான்றப்பம் இடப்பட்டவை என கூறி அதிமுக வேட்பாளர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து செங்கோட்டையனின் விளக்கம் கேட்டு வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு நீண்ட இழுபறிக்கு பிறகு வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தேர்தல் முடிந்த நிலையிலே செங்கோட்டையன் வெற்றிக்கு எதிராக தேர்தல் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குக்கு எதிராக தற்போது வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்ட செங்கோட்டையன் 16,620 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக சார்பிலே போட்டியிட்ட நல்ல சிவம் 65,992 வாக்குகளையும், அதிமுக சார்பிலே போட்டியிட்ட பிரபு அவர்கள் 56,232 வாக்குகளையும் வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி 8,137 வாக்குகளை வாங்கியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சீனியர் அமைச்சராகவும் கட்சியின் முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய வெற்றிக்கு எதிராக தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தமிழக வெற்றி கழக வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது நம்ம அண்ணன் செங்கோட்டையர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்திலே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாங்க. அந்த பத்திரத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முடிந்து போன ஒரு நோட்டரி, அதாவது கையொப்பம் ஒரு வழக்கறிஞர் கையொப்பம் போட வேண்டும். அந்த கையொப்பம் என்பது முடிந்து போன ஒரு வழக்கறிஞரிடம் கையெழுத்து வாங்கி இருக்கிறார் என அப்பொழுதே இழுபறி என்பது ஏற்பட்டது. தற்போது அதை வைத்துத்தான் வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு நிறைய தேர்தல் வழக்குகள் தொடுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.